அமைதி கொள் சுமந்திரரே. லட்சுமணன் பெருபிள்ளைத்தனமாக பேசியதை மனதில் கொள்ள வேண்டாம். கேக்கை நாட்டிலிருந்து பரதன் வந்ததும் அவனுக்கு என் ஆசையை தெரிவியுங்கள். போய் வாருங்கள். ராமா, நான் போகத்தான் வேண்டுமா? போய் வாருங்கள். ராமா, ராமச்சந்திரா, சுவாமி சுமந்தேரி வந்து விட்டாரா? மகாராஜா, வாரும் சுந்தரே, வாரும். என் கண்மணி ராமன் வந்து விட்டாரா? அதை சொல்லிவிட்டியா? இங்கே இங்கே எங்கே என் செல்வம்? மகாராஜா, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தந்தையின் வாக்கை காப்பதே தனையனின் கடமை என கூறி காட்டுக்கே சென்ற ராமா, 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 என் குலவனுக்கு என்னை பிரிந்து சென்று விட்டாயா? குருதேவா, தண்டாளியான கைகே எனக்கு மனைவி அல்ல, அவள் பெற்ற பிள்ளை பரதன். என் இறுதிச் சடங்குகளுக்கு உரியவன் அல்ல. இதை உலகறிய சொல்லிவிடுங்கள். ராமா, ராமச்சந்திரா, குறையாத அன்புடைய குகனை நாங்கள் புறப்பட வேண்டும். ஏற்பாடுகளுக்கு ஐயனே. ஸ்ரீராமபிரபு, தங்கள் வரலாற்றை அறிந்ததில் நானும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். சுவாமி, தாங்கள் 14 ஆண்டு காலமும் இங்கேயே இருந்து விடலாம். தங்கள் சபத்திற்கு வேண்டிய சகல வசதிகளும் இங்கே இருக்கின்றன. புனலாட நீருண்டு, விளையாட காணுண்டு, இசைவாட பறவைகள் உண்டு. தங்கள் குறிப்பறிந்து ஊழியம் செய்ய என் கூட்டத்தாரும் நானும் உண்டு. என் வேண்டுகோளை மறுக்காமல் ஏற்க வேண்டும் பிரபு. பண்பில் உயர்ந்த குகனே, மாசுமருவற்ற உன் அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. உன்னுடைய நட்புக்கு எனது நன்றி. நீ இனிமேல் என் சகோதரன். சக்கரவர்த்திக்கு நாங்கள் 4 குமாரர்கள் பிறந்தோம். இன்று உன்னுடன் 5 மைதர்களானோம். ஆம், குகன் என் சகோதரன். தங்கள் திருவாளால் என்னை சகோதரன் என்று சொல்லுகிறீர்களே, நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, தங்கள் சகோதரன் கேட்கிறேன், தாங்கள் இங்கேயே தங்கிவிடலாம் சுவாமி. சகோதரா, தவத்தை நாடி வந்த நான் ஒரே இடத்தில் அதிக நாட்கள் தங்கியிருப்பது சரியல்ல அப்பனே. மலைவனம் புகுதல் வேணும், மாதவம் செய்ய வேணும். மலைவனம் புகுதல் வேணும், மாதவம் செய்ய வேணும். நிலை கிழங்குண்ண வேணும், இங்கிருந்து ஏக வேணும். நிலை கிழங்குண்ண வேணும், இங்கிருந்து ஏக வேணும். படிக்காது நல்லதல்லது குகனே, நியாயம் அல்லது நீ சொல்வது. அப்பா தகாது நல்லதல்லது குகனே. குளித்த போய் சேர்த்து பூசி கொள்ளுபதால் என்ன யோசி. குளித்த போய் சேர்த்து பூசி கொள்ளுபதால் என்ன யோசி. கழிப்புடனே நீயும் விடை, கனிமுறைப்பாய் வேண்டாம் தடை. கழிப்புடனே நீயும் விடை, கனிமுறைப்பாய் வேண்டாம் தடை. சகோதரனே, நல்லதல்லவே குகனே, நியாயம் அல்லவே நீ சொல்வது. அப்பா தகாது நல்லதல்லவே குகனே. குகனே, நீ எங்களை என் ஓடத்தில் ஏற்றி இந்த கங்கையின் அக்கறையில் சேர்ப்பாயானால் அதுவே நீ எனக்கு செய்யும் பேருபகாரமாகும். அண்ணனே, தங்கள் இந்த அன்பு கட்டளையை மீற முடியாமல் உடன்படுகிறேன். உலகில் வேடர் குல உள்ளவரை உங்கள் இந்த அன்பினை மறவாமல் போற்றுவார்கள். தங்கள் அருளா நாங்கள் புதிய பலம் பெற்றுவிட்டோம் சுவாமி. சுவாமி, மூவரும் ஓடத்தில் அமருங்கள்.
கடல் கடக்க சரணடியா பாதமின்னும் ஓடங்களே பந்தமாம் பந்தார கடல் கடக்க சரணடியா பாதமின்னும் ஓடங்களே சந்ததமும் சிந்தனையம் பாயிருக்கு சக்தி மிகு வைராக்கிய கோல் பிடித்து சந்ததமும் சிந்தனையம் பாயிருக்கு வைராக்கிய முன்னவரும் வந்தருள் பாருங்களே மகாமல் மனம் திரும்பி முன்னவரும் வந்தருள் பாருங்களே மகாமல் மனம் முந்தி வரும் செல்லும் காத்தாலே ஓடும் பேரிது பாரந்தரையில் முந்தி வரும் செல்லும் காத்தாலே ஓடும் பேரிது பாரந்தரையில் தம்பி கத்திருக்கா நம் தமையன் ராமச்சந்திரன் மகுடாபிஷேகத்தை காண நம்மை காட்டிலும் நம் ரதத்தில் பூட்டியிருக்கும் குதிரைகளுக்கு ஆவல் அதிகம் போலும் சார். ஆமண்ணா, விரைவில் வந்து சேர்த்து விட்டோம். தம்பி, இதென்ன நாம் நமது அயோத்தி நகருக்குத்தான் வந்திருக்கிறோமா அல்லது வழி தவறி வேறு நகருக்கு வந்து விட்டோமா? அரண்மனையை நெருங்க நெருங்க என் மனத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்றதே தம்பி. அயோத்தியா நகரம் ஏன் இப்படி பொலி விளங்கி இருக்கிறது? புதிய உயிர் பெற்று விளங்க வேண்டிய திருநகர் ஏன் இப்படி தீபகளை இழந்து காட்சி தருகிறது? நம்மை கண்டவுடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் நகர மக்கள் நம்மை கண்டதும் முகம் கோணிக் கொண்டு போகிறார்கள். தலைநகர் கையிலத்து கிடக்கிறது. மக்கள் மகிழ்வத்தில் நிற்கின்றனர். காற்றில்லாத சூன்யம் போல் களை இழந்து நிற்கிறது நமது நகர். பட்டத்து யானை இல்லை, ஒட்டிடும் முரசு இல்லை, கட்டியம் கூறவில்லை, உயிர்கள் மட்டுமின்றி மரமுடன் இலையும் கூட அசையவில்லை. தம்பி, எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு அச்சம். அண்ணா, கலங்க வேண்டாம். எதற்கும் அரண்மனை சென்று தந்தையை கண்டால் இவரும் விளங்கும். அண்ணியை வணங்குகிறேன். பரதா, கேசய நாட்டில் அனைவரும் நலம்தானே? அம்மா, கேசய நாட்டில் அனைவரும் நலம். தந்தையார் எங்கே அம்மா? என்னம்மா, நீங்களும் பேசாமல் இருக்கிறீர்கள்? என் தந்தையார் எங்கே? அரண்மனை எங்கும் தேடினேன். யாரும் ஒரு பதிலும் கூறாமல் மௌனம் சாதிக்கிறார்கள். நீங்களும் சொல்லாமல் இருப்பது என் திகத்தையும் திகழையும் அதிகமாக்குகிறது. இங்கு வந்தால் தந்தையை காணலாம் என்று வந்தேன். தந்தையார் எங்கே? என் அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் எங்கே? சொல்லுங்களம்மா. பரதா, எல்லாம் நிதானமாக சொல்லுகிறேன். நீ வந்த களைப்பு தீர கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள். பிறகு பேசலாம். அம்மா, முதலில் தந்தையை காண வேண்டும். சொல்லுங்களம்மா. பரதா, சொல்லுகிறேன். பதட்டம் இல்லாமல் சொல். சக்கரவர்த்தியால் காலத்தொடியால் இறைவனோடு சேர்ந்து விட்டார். என் தந்தை இறந்து விட்டாரா? தந்தையே, தந்தையே, எங்களுக்கு கேள்விங்களா? தங்கள் திருமணத்தை இனி என்றும் காணப்போகிறோம். அம்மா, தந்தை எப்படி இறந்தார்? எப்போது இறந்தார்? ஏன் இறந்தார்? என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியவில்லையே அம்மா. எனது அண்ணன் ஸ்ரீ ராமன் எங்கே? இனி அவர்தான் என் தந்தை. அவரை கண்டு உண்மை அறிய வேண்டும். எங்கே ஸ்ரீராமன்? ஸ்ரீராமன் தவக்கோலம் கொண்டு கானகம் சென்று விட்டான். என் அண்ணன் கானகம் சென்றானா? காரணம் எல்லாம் விதியின் விளைவு. பரதா, அண்ணன் கானகம் செல்லவும் தந்தை வானகம் ஏகவும் காரணமாயிருந்த அந்த கொடிய விதி யாரால் வந்தது? சொல்லுங்கள் அம்மா. தெரிந்தால் சொல்லுங்கள். இல்லையே வேறு யாரிடமாவது தெரிந்து கொள்கிறேன். சொல் பரதா, இவருக்கு நானே கூறுகிறேன். முன்பு சம்பராசுர யுத்தத்தில் உன் தந்தை எனக்கு 2 வரங்கள் கொடுத்திருந்தார். நான் உன் நன்மையை கருதி ஒரு வரத்தால் நீ இந்த நாட்டை ஆளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் வனத்தில் வசிக்கவும் கோரி பெற்றுக் கொண்டேன். அதன்படி உன் தமையன் காடு சென்றான். அவன் பிரிவை ஆற்றாது
உன் தந்தை பாதி பட்டம் எனக்கோ தேடி உலகம் முழுதும் மோதி அரசு செய்யும் உலகம் முழுதும் மோதி அரசு செய்யும் மூத்த அண்ணன் இருக்க மூத்த பாதி பட்டம் எனக்கோ அண்ணன் ராமன் கண்ணன் ராணுகி அன்பு கொள்வதாச்சோ அண்ணன் ராமன் கண்ணன் ராணுகி அன்பு கொள்வதாச்சோ அந்த புண்ணியவானையும் போற்றினாய் உங்கள் புத்தி எங்கு போச்சோ இன்னும் நீரிய நன்மையும் இல்லை இன்னும் நீரிய நன்மையும் இல்லை அண்ணன் ராமனை காட்டு கணிப்பிய திவாலி பட்டம் எனக்கோ தேடி நான் வந்த விலைதானா இவை அதுவும் எனக்காகவா இவ்வாறு செய்தாய் நான் ராஜ்யமானவா இந்த நாட்ட காரியத்தை செய்தாய் அடிப்பாவி பெற்ற மகனுக்கு பெருவாழ்வு தேடுவதாக எண்ணி என்று மாறாத பெரும் பழியை என் தலையில் சுமத்தி விட்டாயே உன்னை கொன்றாலும் குற்றமாகாது ஆனால் தர்ம பொறுதியான என் தமையன் அதை மன்னிக்க மாட்டாரே என்றுதான் நம்புகிறேன் சரி அனைத்தும் முடிந்து விட்டது இனி உன் முகத்தில் விழிப்பதை விட வெகுநாகரை பெற்ற அந்த புண்ணியவதி கோசலா தேவியாரிடம் சென்றாலாவது என் துயரம் ஆறும் தம்பி சக்கரசனன் வா போகலாம் அம்மா 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 தந்தையை பிரிந்தும் தமையனை துறந்தும் இன்னும் உயிரோடு இருக்கும் பாதி பரதன் வந்திருக்கிறேன் அம்மா நான் ஊரில் இல்லாத போது என் தாய் ஒரு சோக வரலாற்றையே உருவாக்கி விட்டாள் அம்மா அப்பா பரதா இவ்வளவு உன் யோசனை இல்லாமல் நடந்திருக்குமா ஐயோ அம்மா நீங்களுமா என்னை சந்தேகிக்கிறீர்கள் பாதகமான இந்த மகா துரோகத்தை நான் கனவில் கூட நினைக்கவில்லையம்மா அப்படி நினைத்திருந்தால் இந்த கொடுமை செய்ய அந்த பாவியான கைகேயி வீழும் அறையில் வீழுவேனம்மா அந்த ராம தோடும் நீயாயறிந்தாலே வீழும் அறையில் வீழுவேனம்மா அந்த ராம தோடும் நீயாயறிந்தாலே வாழும் கைகேயிக்கு படிக்கு செய்தேன் வாழும் கைகேயிக்கு படிக்கு செய்தேன் பாதி அறியேன் அறிந்தாலே அந்த திருநரையில் விடுவேனம்மா அந்த ராம தோடும் நீயாயறிந்தாலே போனும் தெய்வ நிந்தனை செய்வோனும் பொல்லாத வஞ்சகனும் போனும் தெய்வ நிந்தனை செய்வோனும் பொல்லாத வஞ்சகனும் தப்பு ஐயமிடாதவனும் தர்ம சிந்தனும் அகத்திடும் ஜகனும் செய்த நன்றி மறக்கும் குணதியன் செய்வ சொத்தை அபகரிக்கும் செயன் செய்ய சமரில் பொழிக்கும் அபயன் சீர்வழக்கிட்டு உடலும் வைவாயனும் விடும் நரையில் விடுவேனம்மா அந்த ராம துரோகம் நீயாயறிந்தால் அம்மா என் அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு நான் என் மனதால் கூட தீங்கு நினைத்ததில்லை அம்மா அப்படி நினைத்திருந்தால் தந்தை கொன்ற பாதகனும் செய்த நன்றியை மறந்த கிராதகனும் அன்னையை ஏசிய அயோக்கியனும் நண்பனுக்கு துரோகம் செய்த அராஜகனும் வீடும் மீள முடியாத நரகில் 7 ஜென்மங்களுக்கும் வீழ்ந்து பரதவிப்பேன் அம்மா இனியும் தாங்கள் என் மீது சந்தேகப்பட்டால் துடிக்கும் என் உயிரை தாங்கள் திருவடியில் குடித்துக் கொள்கிறேன் அம்மா பரதா தாங்க முடியாத வேதனையில் சுத்தமனாகிய உன் மனதை புண்படுத்தி விட்டேன் சரி நடந்தது நடந்துவிட்டது உன் தாய் பெற்ற வரத்தின்படி முடிசூட்டிக் கொள் பரதா அண்ணி தங்கள் வாயால் இப்படி சொல்லாதீர்கள் அண்ணனுக்கு பதிலாக நான் அரசாள்வதை விட அக்னியில் விழுந்து வாழ்வேன் ஆண்டவா தர்ம தேவதையே என்னை பார்த்து அஞ்சும்படியாக இந்த பாவி பரதம் செய்த பாவம் தான் என்ன இந்த பாவத்தை நான் எப்படி தீர்த்துக் கொள்ளப் போகிறேன் அது குருதேவர் வருகிறார் குருதேவா குருதேவா கவலைப்படாதே பரதா குருதேவா என்னை கேகை நாட்டிலிருந்து தாங்கள் வரவழைத்தது இடி போன்று இந்த கொடும்படியை சுமக்கத்தானா பரதா ஆனதெல்லாம் ஆன பின் அழுது பயன் என்ன ஊழின் பெறுவதை எல்லோரையும் முந்திக் கொண்டுவிட்டது மேலே ஆக வேண்டியதை கவனிப்பதே அறிவுடைமை உன் தந்தை இறந்து இன்றுடன் 14 நாட்கள் ஆகின்றன அவர் திருநீர் கெடாமல் இருக்க தைலத்துப்பறையில் இட்டு வைத்திருக்கிறோம் சுவாமி தந்தையாரின் உடலை காணலாம் வாருங்கள் பரதா ஒரு முக்கியமான விஷயம் என்று சுவாமி உன் தாயின் மேல் ஏற்பட்ட கோபத்தால் உன் தந்தையார் தன் ஈமச் சடங்கை நீ செய்யக்கூடாதென்று ஆணையிட்டிருக்கிறார் ஆண்டவா என் தந்தைக்கு ஈமக்கடனை நான் செய்யக்கூடாதா
கொடிய விதியே, தந்தை கடலுக்கு உதவாத பிள்ளை தண்டாளன் அல்லவா? என் முன்னோர்கள் எல்லாம் பெற்றவர்களுக்குரிய கடமை செய்து தேவர்கள் கொப்பானார்கள். நான் ஒரு பதறு கொப்பானேன். எனக்கு தாயென வந்து அவள் தேடி வைத்தது இந்த பெரும் பழிதானா? சுவாமி, சுவாமி, தந்தையாரின் இறுதி சடங்கிற்கு நான் உதவாமல் போனாலும் தம்பி சத்துருக்கரனாவது செய்யலாம் அல்லவா? அதற்கு தடையில்லை. தம்பி சத்துருக்கரன் அண்ணா, நான் தர்ம விரோதி, அறத்தின் எதிரி, பாவத்தின் சின்னம், படியின் வெளி நீளம். இது உலகின் தீர்ப்பப்பா, உலகின் தீர்ப்பு. நீ தந்தை கடனை செய்துவிடு. அப்படியே அண்ணா. தந்தை நியமச்சடங்கு முடிந்ததும் தமையனை தேடிச் சென்று அவரை நாட்டிற்கு அழைத்து வர புறப்படுகிறேன். மக்களுக்கு இதை அறிவித்துவிட செய்யுங்கள். என்னுடன் வர விரும்புவோர் வரலாம். அதோ பார்த்தீர்களா, கூட்டம் கூட்டமாக பெரும் படைகளோடு வருவதை? அவர்களை பார்த்தால் அந்த பரதனின் கூட்டமாக தெரிகிறது. ஸ்ரீ ராமபிரபுவை எதிர்க்கத்தான் வருகிறார்கள். என்ன பரதனின் கூட்டமா? ஆஹா, அஞ்சன வண்ணன் என் ஆறுகிர் நாயகன் காடேக பஞ்சனையால் அரசெய்திய பரதன் வருகின்றானா? வரட்டும் வரட்டும். வேலையற்று என் வில்லுக்கு வேலை தர வந்து விட்டான். என்னிடம் உள்ள 1000 கூறிய அம்புகளை தன் நெஞ்சில் பலம் பார்க்க வந்து விட்டான். நெருப்பை கட்டும் எனது வேடர் படைக்கு வேண்டிய தீனியாக வந்து விட்டார். யானை படைகள் எனது படைகளின் முன் அத்தனையும் பூரை குட்டிகளாக்குகிறேன். குதிரை படைகள் கொட்டமிட்டு வருகின்றன. அத்தனையும் தலைமட்டமாக்கி விடுகிறேன். என்ன நினைத்து இந்த பரதன் பெரும் படையுடன் வருகிறான்? ராமனை பற்றி இந்த பரதன் அவன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான்? அவனோடு லட்சுமணன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டானா? அதுதான் போகட்டும். ராமனுக்கு நான் ஒரு புதிய சகோதரன் இருக்கிறேன். இந்த குகரையும் கூட அவன் மதிக்கவில்லை. பார்த்து விடுகிறேன். ராமனை நான் எங்கு கண்டு தேடுவேன்? என் தமையன் ராமனை நான் எங்கு கண்டு தேடுவேன்? என்ன செய்தேன்? என் விதியை யாரிடம் போய் சொல்லுவேன்? அன்னை செய்த சதியினாலே தந்தையும் மடிந்தனரே. அன்னை செய்த சதியினாலே தந்தையும் மடிந்தனரே. அண்ணன் ராமன் லட்சுமணனும் என்னை பிரிந்தனரே. அப்பா, நீ யார்? நான் இங்கு ஓடம் ஓட்டும் வேடர் குலத்திற்கு தலைவன். என் பெயர் குகன். நீங்கள் யார்? உத்தமனாகிய குகனே, நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தம்பி பரதன். நான் ஊரில் இல்லாத போது எனக்கு தாயாக வந்தவள் நான் அரசாழ்வதற்காக இந்த கொடுமையை செய்துவிட்டாள். நான் ஒரு பாவமும் அறியேன். தேரே போல் வீண் பழி சுமந்தேன். இப்போது அண்ணன் ராமன் இருக்குமிடம் தெரிந்து அவரை அயோத்திக்கு அழைத்துக் கொண்டு போய் மகுடாபிஷேகம் செய்வித்து அவர் இட்ட ஏவலை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரிந்தால் தெரிவிப்பாயா? அப்படியா? ஆகா, ஐயரே, தங்களின் சீரிய குலத்தை புரிந்து கொள்ளாமல் தங்களை நான் தவறாக நினைத்திருந்தேன். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். தந்தையானால் தமக்கு அளிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்து தமையன் மேல் இருக்கும் பாசத்தால் தவக்கோலம் புரைந்து வந்திருக்கும் தங்களது பொறுமையை பார்த்து விடத்து 1000 ராமர் கூடினாலும் ஒரு பரதனுக்கு ஈடாகுமா? தாயுரை கொண்டு தந்தை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தம்மை கண்டார். 1000 ராமன் என் கீழ் ஆவரோ தெரியலம்மா. ஐயரே, நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் கடைசியாக இந்த கங்கையை கடந்து விட்டார்கள். ஐயனே, இவ்வன்னையர்கள் எல்லாம் யாரோ? பிரிய குகனே, இவர் ஸ்ரீ ரகுநாதரை தன் மணி வயிற்றில் சுமந்து பெற்ற புண்ணியவதி கோசலா தேவியார். அப்படியா? அப்படியா? என் ஐயன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்றவர்களா? வணக்கம் தாயே, வணக்கம் தாயே. இவர் இளைய பெருமானையும் சத்ருக்கணனையும் பெற்ற பெரும் செல்வியார் சுமித்ரா தேவியார். ஆகா, வணக்கம் தாயே, வணக்கம் தாயே, வணக்கம். அதோடு இருக்கிறாளே, அவள்தான் தந்தை இறக்கவும் தமையின் முடி துறக்கவும் நான் பழி சுமக்கவும் துன்பத்திற்கு மூல காரணமாயிருந்த துர்தேவதை கைகேயி அம்மையார். அப்படியா? அனந்த கோடி வணக்கம் தாயே, அனந்த கோடி வணக்கம் தாயே. இவளை தாய் என்று சொல்லாதே. ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லாதீர்கள். என்னை போலுள்ளவர்கள் ஐயனை தரிசிக்கவும் ஸ்ரீ ராமபிரானுடைய நட்பை பெறவும் காரணமாக இருந்த கைகேயி அன்னையாருக்கு மீண்டும் அனந்த கோடி வணக்கங்கள். ஐயனே, தங்கள் மனக்கவலையை நான் நன்றாக உணர்கிறேன்.
நீங்கள் இப்போது அக்கறை சேர்ந்து நம் ஐயனை தரிசித்தால் உங்கள் துயரம் சற்று குறையும் என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள் ஐயரே. மிக்க நன்றி அப்பா. சீதா, அயோத்தியில் உன் தங்கையருடன் ஆனந்தமாக இருக்க வேண்டிய நீ என் சொல்லையும் கேளாமல் என்னுடன் காற்றுக்கு வந்து துன்பப்படுகிறாய். துன்பமா? இந்த வார்த்தையை நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லையே சுவாமி. தாங்கள் இருக்கும் இடத்தில் துன்பத்திற்கு என்ன வேலை? சீதா, அதோ பார், தம்பி லட்சுமணன் பதட்டத்துடன் ஓடி வருகிறான். அண்ணா, அண்ணா, பாருங்கள். தம்பி, என்ன நேர்ந்து விட்டது? ஏன் இந்த பதட்டம்? அண்ணா, இது என்ன அநியாயம்? தங்களுக்குரிய அரசை பரவன் ஆளட்டும் என்று விட்டு வந்தீர்களே, அந்த நன்றியை கூட நினையாமல் சண்டாள பரதன் ஆற்றிலும் நாம் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்துடன் நம்மை தாக்க வருகிறான். அண்ணா, எனக்கு இப்போதே உத்தரவு விடுங்கள். அந்த பரதனையும் அவனுக்கு துணையாக வருபவர்களையும் நொடிப்பொழுதில் பொடியாக்கி போர் முடித்து வருகிறேன். நம்ப மாட்டேன் உங்கள் சொல்லை அடா தம்பி, என்ன வார்த்தை சொன்னாயடா. நம்ப மாட்டேன் உங்கள் சொல்லை அடா தம்பி, என்ன வார்த்தை சொன்னாயடா. நம்ப மாட்டேன். பரதன் நம்மை பகைத்திட நினைத்திடா. பரதன் நம்மை பகைத்திட நினைத்திடான். பட்சம் வைத்திங்கு வாரானே, என்னை பறிவுடன் கடிய பாரானே. தம்பி, பட்சம் வைத்திங்கு பாரானே, என்னை பறிவுடன் கணிய பாரானே. தம்பி, பட்டம்பி கணமரில் எனக்களித்திடவாரானே. நம்ப மாட்டேன் உங்கள் சொல்லை அடா தம்பி, என்ன வார்த்தை சொன்னாயடா. பரதனுக்கு பதில் நீ பட்டாபிஷேகம் செய்து கொள்ளலாம். அண்ணா, அண்ணா, என் மீதா சந்தேகம்? நான் முடிசூட்டிக் கொள்வதா? எனக்கா பதவி? நான் விளையாட்டாக உன் மீது சந்தேகப்பட்டதையே உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. ஒரு பாவமும் அறியாத பரதனை சந்தேகப்படுகிறாயே, நியாயமா? தம்பி பரதன் அன்பு பெருக்கால் என்னை காண வருவான். அது அவன் வரும் கோலத்தை பார். அவனை பார்த்தால் பகை கொண்டவனாகவா தெரிகிறது? இரு, நானே எதிர்கொண்டு அவனை அழைத்து வருகிறேன். தம்பி, பரதா, தம்பி, என் தெய்வமே, என் தெய்வமே. பரதா, சத்ருக்கள், எழுந்திருங்கள். என் செல்வங்களே, இது என்ன கோலம்? பரதா, கேகே நாட்டிலிருந்து எப்போது வந்தாய்? அங்கு அனைவரும் சுகமா? அயோத்தியில் நம் தந்தையும் அன்னைமார்களும் க்ஷேமமாக இருக்கிறார்களா? அண்ணா, என்னவென்று சொல்வேன்? என்ன சொல் தம்பி. தங்கள் பிரிவை தாழாமலும் என்னை பெற்றவர் கேட்ட வரத்தின் கொடுமையாலும் நம் தந்தை மறைந்து விட்டார். மறைந்து விட்டாரா? தந்தை மறைந்து விட்டாரா? தந்தையே, ஏதுக்கோ சென்றீர் உயர் இனிய தந்தையே, ஏதுக்கோ சென்றீர் உயர் இனிய தந்தையே, காதினில் கேட்ட எந்தன் கருத்தும்
மாறுதே காதினில் கேட்டு எழுந்தல் கருத்து மாறுதே பாதி செய்திட்ட கைகையன்னைக்கோ பாதி செய்திட்ட கைகையன்னைக்கோ பேதையேன் என்னை பிரிந்த பாதைக்கோ பேதையேன் என்னை பிரிந்த பாதைக்கோ ஏதுக்கோ சென்றி உயர் இனிய தந்தையே ஏதுக்கோ சென்றி நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தின் தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிலையே என் தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யாருளரே இவ்வுலகில் இது என்ன சோதனை ஸ்ரீராமா லக்ஷ்மணா சீதா கேளுங்கள் தசரத சக்கரவர்த்திக்கு முன்வினையால் ஏற்பட்ட சாபம் ஒன்று உண்டு அதன்படியே அவர் உங்களில் யாரையும் பார்க்காமல் இறந்தார் எனவே இனி வருந்துவதால் ஆவது ராமச்சந்திரா அதோ அருகில் இருக்கும் மந்தாகினி நதிக்கு சென்று உன் தந்தைக்குரிய இறுதிக் கடனை செய்து முடியுங்கள் அண்ணா இனியும் தங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது படியலாம் புகழையோத்தி பதியுளோர் வந்து காண புகழையோத்தி பதியுளோர் வந்து காண மடிமிசை வளர்த்த தாய்மார் மகிழவே பொன்னின் சுடர்முடி புனைந்து பாராத பொன்னில் சுடர்முடி புனைந்து பாராத துர்பாகில் முன்னே தடைமுடி தரித்தேன் வந்தாய் சரியல்ல தடைமுடி தரித்தேன் வந்தாய் தடைமுடி தரித்தேன் வந்தாய் சரியல்ல தம்பி வரதா சரியல்ல தம்பி வரதா தம்பி கிழக்கே நாட்டிலிருந்து வந்தவுடன் நம் தந்தையாரின் கட்டளை என்னதென அறிந்திருப்பாய் அப்படி இருந்து அதன்படி நடவாமல் மன்னருக்கு ஒவ்வாத இந்த மரவுரி கோலத்துடன் எதற்காக வந்தாயப்பா அண்ணா மலையை மலைதான் தாங்குமே அல்லாது சிறிய மண்ணாங்கட்டி தாங்குமா அதுபோல் இப்பரந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை தாங்கள் தான் வகிக்க வேண்டும் மக்களும் மற்றையோரும் என்னை போலவே தங்கள் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறார்கள் தடை சொல்லாது வாருங்கள் அண்ணா வரதா உன் மேலான உயர்குணத்திற்கு ஏற்ற வார்த்தைகளைத்தான் பேசுகிறாய் ஆயினும் நம் தந்தையின் சத்திய வாக்கை நிறைவேற்றுவது என் முதற்கடமை அல்லவா உன் விருப்பத்தை நான் உதாசீனம் செய்வதாக எண்ணாதே 14 ஆண்டையும் 14 நாட்களாக கழித்து அதிவேகில் நாடு திரும்புவேன் அதுவரை நீயே பொறுப்பேற்று ஆட்சியை நடத்தி வா அன்பான உன் ஆட்சிக்கு என் ஆட்சி சென்று வா பரதா உன் தந்தை சொற்படி ராமன் 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்கட்டும் அதுவரையில் நீயே ராஜ்யத்தை ஆழ்வாய் நான் வேறு என்ன சொல்ல இருக்கிறது ஆயினும் ஒன்று அண்ணா நிச்சயமாக கூறுகிறேன் 14 ஆண்டுகள் முடிந்த கடைசி நாளில் தாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நான் அக்னி பிரவேசமாகி உயிர் புகப்பேன் இது சத்தியம் அத்துடன் ஒரு சிறு வேண்டுகோள் அண்ணா தம்பி இனி நீ எது வேண்டுமானாலும் கேள் தங்களுடைய திருப்பாதுகை இரண்டையும் தயை கூர்ந்து தந்துவிட வேண்டுமன்றா அயோத்திக்கு அருகில் இருக்கும் நந்தி கிராமத்தில் அவைகளை வைத்து பூஜிப்பேன் தங்கள் வரவை எதிர்நோக்கி வாழ்வேன் அண்ணா தம்பி தம்பி உன் பேரன்பை எண்ணி
என் மனம் பெருமையால் பொறிக்கிறது. உன் விருப்பம் போல் செய். இதோ ஐயங்கூராமச்சந்திரன் அடிதறித்தேன் ஐயங்கூராமச்சந்திரன் அடிதறித்தேன் வையகத்தில் என்னை போல வையகத்தில் என்னை போல புண்ணியசாலிகள் எவரே ஐயங்கூராமச்சந்திரன் அடிதறித்தேன் அண்ணா, தம்பி, அண்ணா, தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா தசரத ராஜகுமாரா அலங்கார ரகுவம் கதிலாஜம் எழில் பிகுர்வாஜ பரிபாலனையோஜம் இதை பெருகிய ரகுவம் கதிலாஜம் எழில் பிகுர்வாஜ பரிபாலனையோஜம் கதை தரும் அதனால் வரு பெரும் பாஜம் கதை தரும் அதனால் வரு பெரும் பாஜம் உன் மனதில் உணர் தந்து வரதா இருதா சக்கரதா அதிரதா தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிரா சுகுமாரா கோசலை மகிழ்ந்து நோதா ரகுநாதா குணநீரா என்னேதாதா கோசலை மகிழ்ந்து நோதா ரகுநாதா குணநீரா என்னேதாதா தாய் செய்ததினால் தனையன்னே தாய் செய்ததினால் தனையன்னே தரையில் பாதியனும் பேரந்தேனே தாய் செய்ததினால் தனையன்னே தரையில் பாதியனும் பேரந்தேனே அதிபனிந்தேனே அதிபனிந்தேனே நிச்சயம் இது தருவாரும் அதுதாரும் இழப்பீரை பாருங்களே கோசலை மகிழ்ந்தோதா ரகுநாதா இளநீதா என்னேதாதா மருடம் மனந்தனில் வசித்தே வருடம் மனந்தனில் வசித்தே வருவன் அயோத்திமா பழநகர் அழைத்தே வருவன் அயோத்திமா பழநகர் அழைத்தே அருமை பெருமை தமிழை நினைத்தே அருமை பெருமை என் தமிழை நினைத்தே அதிகமுடனே தருவே அருள்புரிவே ஆசி தருவே தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா கோசல நாட்டு மக்களே, கொள்கையில் சிதறாத புத்தவன் பரத சக்கரவர்த்தி அயோத்தி நகருக்குள் புகுவதில்லை என்று தன் அண்ணன் ராமனிடம் சபதம் செய்துள்ளார். மன்னவன் ராமன் வரும் வரை நந்தி கிராமமாகிய இந்த ஊரிலேயே தங்கி ராமனது பாதுகையின் பிரதிநிதியாக இருந்து கோசல நாட்டை காவல் புரிவதாக முடிவு செய்துள்ளார். வரதாழ்வார் விருப்பப்படி இப்போது பாதுகாப்பு சாட்சியம் நடைபெறும். உங்கள் அபிப்பிராயம் என்ன?
ராமச்சந்திரமூர்த்தி 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 பகையடி பெறுவதும் அரசில் கூறுவதும் பகையடி பெறுவதும் அரசில் கூறுவதும் சீதாபதி சித்திர கூடத்தியந்தை சீதாபதி சித்திர கூடத்தியந்தை ஜயவது பேசியது ஜெயம் தந்தே ஜயவது பேசியது ஜெயம் தந்தே பகஜடி பெறுவதும் அரசு கூறுவதும் பாடுகளே நீங்கள் வாழுங்கள் புகழ்ந்தீர்களே ராமச்சந்திரா, தசரதகுமாரா, உன்னுடைய வரவினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். விட்ட ராவணாத ராட்சசர்களால் நாங்கள் படும் துன்பத்திற்கு அளவே இல்லை. அவர்களை சமகரித்து எங்களை ரசிக்க வேண்டும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வந்த உட்குலைகளே, உன் குலம் வாழ்க, உன் நானும் வாழ்க. பல சிரேஷ்டர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் துஷ்ட ராவணாதி ராட்சசர்களை சமகரித்து உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்கிறேன். இனி நீங்கள் நிம்மதியாக தவறு செய்யலாம். முன்னர்களே, இனி நமக்கு கவலையே இல்லை. துஷ்டர்கள் அழிக்க தசரதபுத்திரன் வருவத்தில் தெய்வம் வந்துவிட்டது. அரக்கர்கள் அழிவது கிண்ணம். ராமச்சந்திரா, உங்களுக்கு சர்வ மங்களமே உண்டாகட்டும். சற்று தூரத்தில் அகத்திய மகாமுனிவர் வசிக்கிறார். அவரிடமும் ஆசையை பெறுங்கள். சுவாமி, வணங்குகிறோம். ராமச்சந்திரா, வருக வருக, மங்களம் உண்டாகுக. என் தமிழன் என்றும் வாழ்க. மக்காய், நீர் தயரதன் தன் திருமதலைகள் என்றோ உங்களுக்கு நிகழ்ந்தவைகளை ஒருவாறு அறிந்தோம். என் செய்யலாம் பூவின் வகை இது. லட்சுமணா, சீதா, இவர்தான் தெய்வத்தமிழை வளர்க்கும் அகத்திய மாமுனிவர். ராமச்சந்திரா, இது வைத்துக்கொள். இதில் அநேக வரியை பொருந்திய அசுரங்கள் இருக்கின்றன. உன்னை யாராலும் வெல்ல முடியாது. எனக்கு வெற்றியே கிடைக்கும். எனது பூரண ஆசிக்கு அடையாளமாக இவைகள் உன்னிடம் இருக்கட்டும். இனிவரை நாங்கள் வசிப்பதற்கு நல்ல இடம் என்று சொல்ல வேண்டும். குழந்தாய், சற்று தூரத்தில் பஞ்சவடி என்று பரவசமூட்டும் வனம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் தங்குவதற்கு அதுதான் ஏற்ற இடம். சென்று வாருங்கள். வருகிறோம் சுவாமி. வெற்றி உண்டாகட்டும். தம்பி, அதோபா, சர்வதாகாத்திரமான பறவை ஒன்று நம்மை நாடி வருகிறது. அருகில் சென்று விசாரிப்போம். நீங்கள் யாரோ தயவு செய்து தெரிவித்தீர்களாக. ஐயா, நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்கள். என் பெயர் ஸ்ரீராமச்சந்திரன். எனக்கு இளையவன் பரதன்.
அவனுக்கிளையவன் லட்சுமணன், அவனுக்கிளையவன் சத்ருக்கனன். இவள் என் மனைவி சீதா. குழந்தைகளே, என் பேர் ஜடாயு என்பார்கள். உங்களை பார்த்ததில் நான் பேரானந்தம் அடைகிறேன். தசரத சக்கரவர்த்தி சுகையே இருக்கிறாரா? ஐயா, என் சிற்றமையாகிய கைகேயி கேட்ட 2 வரத்தினால் மனம் தாழாது சொர்க்கத்தை அடைந்து விட்டார். இல்லை இல்லை, தசரத சக்கரவர்த்தி இறந்து விட்டாரா? ஐயா, உனது உயிர் தோழனாகி என்னை விட்டு எப்படி ஐயா பிரிந்து? சம்ராசுர யுத்த காலத்தில் நான் உயிர், நீ உடல் என்று சொன்னீரே. காதகனாகிய யமன் உடலாகிய என்னை விட்டு உயிராகிய உம்மை கொண்டு போய்விட்டானா? நானும் விரைவில் வருகிறேன் ஐயா, நானும் விரைவில் வருகிறேன். ராமச்சந்திரா, உனது தந்தையும் நானும் உயிர் தோழர்கள். நான் கல்விகளுக்கு அரசன். நான் உயிர்விடும் காலத்தில் எனக்கு வேண்டிய ஈமக்கடனை நீங்களே செய்துவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஜடாயு ஐயாவி, பஞ்சவடிக்கு போகும் மார்க்கத்தை காண்பியுங்கள். வாரீர்கள். அண்ணா, நான் சென்று காய்கறிகளை சேகரித்துக் கொண்டு வருகிறேன். சென்று வா தம்பி. இதை பார்த்தாயா? தம்பி லட்சுமணன் அமைத்துள்ள பர்ணவசாலை எவ்வளவு அழகாய் இருக்கிறது! என்ன அழகு, என்ன அழகு! எவ்வளவு அமைப்பு! இவ்வளவு அற்புதமாக ஆசிரமம் அமைக்கும் கலையை தம்பி எங்குதான் கற்றானோ? சுவாமி, ஏதோ ஆரவாரம் கேட்கிறது. ஜானகி, பயப்படாது. காட்டிலே ஏதோ கூச்சல். நீ உள்ளே சென்றது. ஆஹா, ஒன்றுமில்லாத வண்ணம் இங்கு ஏதோ மனித வாசனை வீசுகிறது. இன்றைக்கு இந்த கூட்டணகத்து சரியான இறை கிடைத்து விட்டது. ஆஹா, இவர் என்ன அழகா இருக்கிறார்! இந்த மாதிரி ஒருவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இவரை கண்டதும் எனக்கு ஆசை அதிகரிக்கிறது. இவர்தான் எனக்கு ஏற்ற துணைவர். நான் இவரை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும். இதோ போகிறேன். இந்த கோர ரூபத்தில் போனால் நம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்பொழுது எனக்கு இருக்கும் வரத்தின் மகிமையால் இந்த கோர ரூபத்தை மாற்றி அழகிய ரூபம் கொள்கிறேன். இப்பொழுது நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்! இந்த அழகுக்கு யார்தான் என்னை வலியில் வந்து நடந்து கொள்ள மாட்டார்கள்? ஆண்களில் அழகில் சிறந்தவன் விஷ்ணு என்பார்கள். அதைப் போல இவர் அழகாக இருக்கிறார். பெண்களில் அழகில் சிறந்தவள் ரம்பு என்பார்கள். நான் இப்பொழுது ரம்பு என்று அழகாக இருக்கிறேன். என் அழகு நானே பார்த்து ரசிக்க நினைக்கும் நாடு இங்கு இல்லையே. இது இந்த தடாகத்தில் என் அழகு தெரிகிறது. இப்போது என்னை கண்டவர்கள் என் அழகில் மயங்கி எனக்கு அடிமையாகி விடுவார்கள். என்ன இது? என் அழகை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன், அவர் பார்க்க மாட்டேன் என்கிறாரு. சரி, அவர் கவனத்தை கவரும்படியாக அப்படியே சற்று விழாவை பார்ப்போம். ஆஹா, தங்கம்னு ஒளி வீசும் இவ்வழகிய நீங்கள் யாராயிருக்கலாம்? தேவலோக பெண்ணு, என்ன அழகு, என்ன அழகு! சுவாமி, வணங்குகிறேன். மங்களம் உண்டாகட்டும். சுந்தர பசு பொன்னேனி பைந்தொடி நீயே, சுந்தர பசு பொன்னேனி பைந்தொடி நீயே, நீயே சுந்தர பசு பொன்னேனி பைந்தொடி நீயே. வந்த செய்தி சின்னதென பகுத்துரை பாயே, இங்கு வந்த செய்தி சின்னதென பகு
என்று குறைப்பாயே. பெண்ணே, நீ யார்? என்னை பணிந்த காரணம் யாது? சொல்லட்டுமா? சொல்லம்மா. எனக்கு வெட்கமா இருக்கிறது. பெண்களுக்குள்ள இயற்கை தானே. சொல்லட்டுமா? ராவணன் தங்கை ராவணன் தங்கை இந்த மகிழ்வாகவே வந்தேன் புன்னகையில் வாடினேன் மங்கை இந்த மகிழ்வாகவே வந்தேன் புன்னகையில் வாடினேன் மங்கை. நான் யார் தெரியுமா? பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, முப்புறங்கள் பெற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை, சிற்றின் மாவலாம் தொலைத்து வெள்ளி மலை எடுத்து உலகம் மூன்றும் காவலாம் பின்னை காமவல்லியாம் கன்னி என்று 10 திறங்களும் 20 கரங்களும் அழகிய தோற்றமும் உலகத்தை ஆளக்கூடிய வீரமும் பொருந்திய ராவணேஸ்வரனுடைய தங்கை, செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரனுக்கு பின் பிறந்த தங்கை. என் பெயர் என்ன உன் பெயர்? காமவல்லி. ஓஹோ, காமவல்லியா? எனக்கு இன்னும் என்னம்மா ஆகவில்லை. என்ன ஆகவில்லை? திருமணமாகவில்லை. ஓஹோ, திருமணமாகவில்லையா? அதற்கில்லை இப்பொழுது நான் பெரிய இடத்து பெண். ஓஹோ, பெரிய இடத்து பெண்ணா? அதுதான் உன் ஆடம்பரத்திலிருந்தே தெரிகிறது. ஆகையினாலே தங்களையே நாடி வந்தேன். என்னை நாடியா? நான் மிகச் சிறிய இடத்து மனிதன். உன்னை போன்ற பெரிய இடத்து பெண்கள் இங்கு வரக்கூடாதம்மா. ஆமா, நீ யாருடைய தங்கை என்று சொன்னாய்? ராவணேஸ்வரனுடைய தங்கை. அந்த இடத்தில் தான் சந்தேகம். என்ன சந்தேகம்? ராவணன் தங்கை நீ என்றால் ராட்சசி அல்லோ. ராவணன் தங்கை நீ என்றால் ராட்சசி அல்லோ. ஆவலும் மிக பெருகிதென்றால் ஆச்சரியம் அல்லோ. உனக்கு ஆவலும் மிக பெருகிதென்றால் ஆச்சரியம் அல்லோ. ஆமாம், நீயோ ராவணேஸ்வரனுடைய தங்கை என்று சொன்னாய். ராவணன் என்றால் ராட்சசன். அப்படியானால் நீயும் ராட்சசி தானே? அடடடா, தவறி சொல்லிவிட்டேன். சாமி, என்னை ராட்சசி என்றா சொல்லுகிறீர்கள்? நான் சொல்லவில்லை அம்மா, நீயே உன்னை பற்றி தந்த விளக்கம். மேலும் விவரமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். என் தந்தை பிரம்மகுலம், என் தாய் அரக்கர் குலம். என்ன, உன் தந்தை பிரம்மகுலம், உன் தாய் அரக்கர் குலம்? அப்படியானால் நீ என்ன குலம்? நான் இரண்டும் சேர்ந்த குலம். ஓ, நான் என்ன குலம் தெரியுமா? மானே பிரம்ம குலம், மன்னர் குலம். மானே பிரம்ம குலம், மன்னர் குலம். மானே பிரம்ம குலம், மன்னர் குலம். ஆனே இதனாலே நானே ஆவல் கொண்டேன். ஆனே இதனாலே நானே ஆவல் கொண்டேன். உன் தாய் வழியை பார்த்தால் நீ ராட்சச குலம், தந்தை வழியை பார்த்தால் பிரம்மகுல பெண்ணாயிருக்கிறாய். நானோ அரசு குலத்தில் பிறந்தவன். எனக்கு உனக்கு ஒரு பொருத்தமும் இல்லையே அம்மா. ஜாதியிலே என்ன இருக்கிறது, குலத்திலே என்ன இருக்கிறது? உலகத்தில் இரண்டே ஜாதிதானே. என்ன அது? ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று நீ ஜாதி என்று சொல்கிறாயா? இல்லை இல்லை, தாங்கள் ஆண் ஜாதி, நான் பெண் ஜாதி என்று சொல்லுகிறேன். அடடா, பெண் குலம் என்கிறாயா? நிச்சயமற்ற உன் பேச்சை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே அம்மா. தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என் பெற்றோருக்கு நான் ஒரே புத்திரி.
ஒரே புத்திரியின் ஒழுங்கா இது? ஆமா, ஒரே செல்வ மகள். செல்வ மகளின் சீரழிவா இது? என் அண்ணா ராவணேஸ்வரன் இருக்கிறாரே, அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி? உன்னை போலவே இருப்பாரா? என்னை போல கோர அப்படி இல்ல, என் அண்ணா மிகவும் அழகாக இருப்பார். தேவர்கள் எல்லாம் புடைசூட, தேவ கன்னியர்கள் நடனமாட ஆனந்தமாய் கொலுவித்திருப்பார். அந்த சமயத்தில் நாம் இருவரும் கைகோர்த்துக் கொண்டு அப்படியே உல்லாசமாக போனார். எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப நன்றாகத்தான் இருக்கும். மைத்துனரே, பாருங்கானோ, உட்காரங்கானோ, ஆசனத்தை எடுத்து போடு, அப்படி இப்படி என்று எவ்வளவு விபச்சாரம் நடக்கும் தெரியுமா? அந்த அரச போகத்தை எல்லாம் விட்டுவிட்டு இப்படி பரதேசி கோலத்தோடு அலையலாமா? பாருங்கள், நாம் இலங்காபுரிக்கு புறப்படலாம். என் அண்ணன் ராவணேஸ்வரன் தன் 20 கரங்களால் வரவேற்று 10 தலைகளால் பணிவோடு வணங்கி தனது சாமகான வீணையை நீட்டி தங்களுக்கு வரவேற்பு தருவார். சரியான ஆகாச கோட்டை கட்டுகிறாயம்மா. இல்லை இல்லை, உண்மையிலேயே இலங்கையில் எனக்கு பல கோட்டை கொத்தளங்கள் இருக்கின்றன. சாமி, இந்த உலக உயிர்கள் இயங்குவது ஆசை என்னும் காந்த சக்தியால் தானே? அப்படி எனக்கு ஒரு ஆசையும் இல்லையே அம்மா. ஆசை இல்லையா? எங்கே என்னை பார்த்து சொல்லுங்க. பார்த்துத்தான் சொல்கிறேன். இதை நான் எப்படி நம்புவது? என் வார்த்தையை கொண்டுதான் நம்ப வேண்டும். தாங்கள் அப்படி சொல்லவும் கூடாது, நான் இங்கிருந்து செல்லவும் கூடாது. வாருங்கள் சாமி. என்ன இது? நான் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் விலகி விலகி போய் கொண்டே இருக்கிறீர்களே. பெண்களுக்கே ஒரு எதற்கவும் கூச்சமும் இல்லை, பேச்சிலே தூய்மை இல்லை, சூழ்ச்சியே உருவாய் வந்திருக்கிறாய். உன் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. சரி, நீ வந்து நேரமாகிவிட்டது. என் தம்பி ஒருவன் இருக்கிறான். அவன் என்னை போல் இவ்வளவு பொறுமையாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அவன் மகா கோபக்காரன். சீக்கிரம் போய்விடு, போய்விடு. நாதா, நாதா. நாதனா? என்ன உரிமை கொண்டாடுகிறாய்? தாங்கள் யார்? எந்த ஊர்? அதையாவது தெரிவிக்கலாமா? நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். சொல்கிறேன், கேட்டுவிட்டு போய்விடு. போவதென்பது பிறகு, நேரிடுவதை அனுபவி. முதலில் உங்களை பற்றி சொல்லுங்கள். சரி, சொல்கிறேன். அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன். என் பெயர் ராமன். தாய் சொல்லை தட்டாமல் தவம் செய்ய வந்திருக்கிறேன். என் பிரிவை தாளாத தம்பி லட்சுமணனும் என் மனைவி ஜானகியும் உடன் வந்திருக்கிறார்கள். அப்படியா? சக்கரவர்த்தியா சௌகரியமாக இருக்கிறாரா? இறந்து விட்டாரம்மா. இல்லை, இறந்து விட்டாரா? ஐயோ, தாய் நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். என்னம்மா கொடுத்து வைத்தாய்? துக்கம் நெஞ்சை அடைக்கிறது. அதற்குள் சொல்லி அழு. நான் இனிமேல் யாரைப்போ மாமா என்று கூப்பிட போகிறேன். இப்படி ஒரு கற்பனை மருமகள் வருவாள் என்று தெரிந்துதான் அவர் அப்போதே கடவுளை பார்க்க போய்விட்டார். சாமி, என்ன இது? சிற்றன்னையாரின் சொற்படி காட்டிற்கு வந்ததும் தங்களுடைய யாக பலமானது யோக பலமாகிவிட்டதோ? அடடா, அதற்குள் நீ சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாயே. இவள் யார்? இந்த அம்மையார் ரொம்ப பெரிய இடத்து பெண். பெண் என்றுதான் தெரிகிறது. இங்கு எதற்காக வந்தாள் என்று கேட்கிறேன். ஜானகி, இந்த அம்மையாருக்கு என் மேல் ஆசையாக இருக்கிறதாம். அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். பார்த்தாயா, என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதற்கு தாங்களும் ஒப்புக்கொண்டீர்களா? உன் சம்மதத்தை கேட்ட பிறகு ஒப்புக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? என்ன நாதா, நாதா, எனக்கு இவளை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. நீ ஏன் இந்த அம்மையாரின் திருமுகத்தை பார்க்கிறாய்? என்னை பார்த்துக் கொண்டிரு. அடித்தக்களத்தி என்னை பார்க்கவா பயமாக இருக்கிறது? நாதா, இவளை பார்த்தால் ராட்சசியாக வல்லவே இருக்கிறது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. என்னடி என்னை கண்டவன் ஆடுகிறாய் ஓடுகிறாய்? நானும் உன்னை போல் ஒரு பெண் தானே. ஐயா பிராணநாதா, இப்படி வாருங்கள். இந்த அரக்கியிடம் என்ன வேலை? வாருங்கள் பிராணநாதா. என்ன பிராணநாதனா? உன்னுடைய பிராணனுக்கு நாதன் யமன் இருக்கிறான். அவனை கூப்பிடு. சாமி, என் கணவரை பார்த்து சாமி என்கிறாயே, என்ன பேச்சல்! அடாடா, இதற்குள் இவ்வளவு உரிமை கொண்டாட ஆரம்பித்து விட்டாயே. நாதா, அவள் என்ன அழகு! பண்டார சிரிக்கு போல் இருக்கிறாள். அவள் பக்கத்தில் போய் நிற்கிறீர்களே, இப்படி வாருங்கள். நாதா, அவள் சமாச்சாரமே உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன். நாதா, அவள் பெரிய ராட்சசி. நீதானே? இல்லை இல்லை, அவள்தான். சமயம் பார்த்து உங்களை கொல்ல வந்திருக்கிறாள். பேசாது. ஜனகராஜன் புத்திரியும் என் அருமை பத்தினியுமான இவளுடைய மகிழ்ச்சியை அறியாமல் ஏதேதோ உணர்கிறாய். சாமி, சாமி, பாருங்கள்,
அவள் என்னை பயமுறுத்துகிறாள். என்ன, உன் சுயரூபத்தை காட்டுகிறாயா? மரியாதையாக போய்விடு. இனிமேல் நான் உன்னோடு பேச மாட்டேன். என் பானங்கள் தான் உன்னுடன் பேசும். எச்சரிக்கை, என் தம்பி ஒரு பேரமாகிவிட்டது. அவன் மகா கோபக்காரன். ஜாக்கிரதை. ஜானகி, வா போகலாம். நாதா, போகாதீர்கள், போகாதீர்கள். போய்விட்டானே, அட பாவி, சிரித்து சிரித்து பேசி என்னை ஏமாற்றி விட்டானே. அடடே, இவன் யார்? அவனை விட சிகப்பாக அழகாக நன்றாக இருக்கிறானே. சரி, அவன் தான் சம்மதிக்கவில்லை. இவனையாவது கேட்டு பார்ப்போம். ஐயா, ஐயா. அடி, நீ யார்? ஐயோ, யார் நீ? காதலாகினேன் சுவாமி. காதல்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இவன் என்னை இப்படி விரட்டுகிறானே. இவன் போடுகிற கூச்சலில் உலகத்தில் காதல் என்ற வார்த்தையே காணாமல் போய்விடும் போல இருக்கிறது. யாரடி மாதே, அச்சமின்றியே சிதத்துறாய். யாரடி மாதே, அச்சமின்றியே சிதத்துறாய். யாரடி மாதே, வெகு தீரமாகவே வந்து நீ வாதே செய்கிறாய். யாரடி மாதே, வெகு தீரமாகவே வந்து நீ வாதே செய்கிறாய். யாரடி மாதே, வல்லிருந்தினை செல்லரிக்குமோ நெல்லி உண்மையல் என்னை மயக்குமோ. வல்லிருந்தினை செல்லரிக்குமோ நெல்லி உண்மையல் என்னை மயக்குமோ. நல்ல நல்லது சொல்லாதவளே சொல்லாதே. யாரடி மாதே, நல்ல நல்லது சொல்லாதவளே சொல்லாதே. யாரடி மாதே, அச்சமின்றியே சிதத்துறாய். யாரடி மாதே, நாம் திரும்பி வருவதற்குள் மரியாதையாக போய்விடு. என்ன ஜென்மங்களோ, இவனுக்கு காதல் என்றால் அத்தனையே தெரியாது போல இருக்கிறது. நீதின பிறவியாக இருக்கிறார்களே. சுற்றி நோண்டு இருந்து கொண்டு என்ன கூட்டில் போடுகிறான். என் அண்ணா ராவணேஸ்வரன் 10 வாய் திறந்து சத்தம் போட்டு கத்துவார். அந்த சத்தத்திற்கே பயப்படாத நான் சித்திக்கு இவன் சங்கீத பேச்சுக்காக பயப்பட போகிறேன். பார்க்கிறது. ஐயா, ஐயா, இப்படி பாரும். அடி, கொஞ்சமேனும் பெண்களுக்குரிய அச்சம், பயம், நாணம் முதலியவை இன்றி ஒரு ஆடவன் முன்னே மனம் போனபடி பேசத் துணிந்தாய். மோசக்காரி, நெருப்பை உண்ண விரும்புவது போல் நீ என்னை விரும்புகிறாய். உன் கெட்ட எண்ணம் நிறைவேறாது. ஓடிவிடு. நீ இதுவரை பேசியது அதிகம். உயிர் மேல் விருப்பம் இருந்தால் மரியாதையாக இவ்விடத்தை விட்டு போய்விடு. போகிறேன். ஓடி போறேன்டாப்பா. ஐயோ, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட சமாச்சாரமாய் இந்த பாவியை நம்பி அவனை விட்டு விட்டேனே. அவனோ அப்படி இருக்கிறான், இவனோ இப்படி இருக்கிறான். நான் அப்படியும் இப்படியுமா இருக்கிறேன். அந்த சண்டாளி இருப்பதால் தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். இப்பொழுதே அவளை தூக்கிக் கொண்டு போய்விடுகிறேன். அடி, எங்கே போகிறாய்? என்னுடைய வனத்தில் நான் எங்கு வேண்டுமானாலும் போவேன். நீ யார்? எதற்கு போகிறாய்? எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பக்கம் போகக்கூடாது. நான் அப்படித்தான் போவேன். நீ யார் என்னை கேட்க? என்ன, இந்த பக்கம் போகக்கூடாது என்றால் அப்படித்தான் போவாயா? என்ன செய்கிறேன்? யாரம்மா நீ? ராட்சசியை போல இருக்கிறாய். நீங்க நாசமா போக. அது இருக்கட்டும். நீ இப்படி நாசமாய் போனதற்கு காரணம் என்ன? உங்கள் தம்பி இப்படி செய்து விட்டார். என்ன, என் தம்பியா? நீ யாரம்மா? நான் தான் முதலில் லட்சணமாக வந்தேனே. ஓஹோ, அந்த பெரிய இடத்து பெண்ணா? காவலான் சின்னை வந்த காமவல்லியாம் கன்னிகை நீதானா? அதே கன்னிகைதான். முன்பு அழகிய ரூபத்தோடு வந்தால் இப்போது இப்படி வந்திருக்கிறாய். உனக்கு பல ரூபங்கள் உண்டோ? இல்லை, 2 ரூபந்தான். அதென்ன? லட்சணம் ஒன்று, அவலட்சணம் ஒன்று. அப்படியா? என் தம்பி ஏன் இப்படி செய்தான்? நான் உங்களிடம் என்ன சொன்னேனோ அதையேதான் அவரிடமும் சொன்னேன். நான் தான் அப்போதே சொன்னேனே, என் தம்பி மிக பொல்லாதவன் என்று. நீ கேட்கவில்லை, அவன் நன்றாக கேட்டுவிட்டான். மறுபடியும் கேட்கிறேன். இப்பொழுதாவது என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா மாட்டீர்களா?
இந்த லட்சணத்தில் திருமணமா? ஏன் என் லட்சணத்திற்கு என்ன? என் அண்ணன்மார்களை கூப்பிடுவேன். கூப்பிடு, அவர்கள் லட்சணத்தையும் பார்த்து விடலாம். அண்ணா அண்ணா உன் அங்கத்தை சொந்தப்படுத்தியவன் யாரு? இதோ இருக்கானே இவன். இந்த பக்கம் வந்த நீங்கள் எல்லாம் யாரடா? யாரடா? மானம் போச்சு, மரியாதை போச்சு. எப்ப இருந்து நமக்கு பிரேமபூஷணமாகிய தூஷணா அண்ணா, நமது சவிஸ்தாரத்தை இந்த கருப்பு மனிதனிடத்திலே இதோ கலறுகிறேன். ஏ மனிதனே, அந்த பெண்ணுக்கு நாங்கள் சகோதரர்கள், எங்களுக்கு அந்த பெண் சகோதரி. ஏதோ என் தங்கை வந்தாளா? ஆனா உங்கள் மீது ஏதோ காத கொண்டாளா? அதை தங்களிடம் விண்டாளா? அவளை பெண்டாளாக ஏற்றுக்கொள்வதானே? நாங்கள் யார் தெரியுமா? யாரா இருந்தாங்க இல்ல, நமக்கு கல்யாணம் தேவை. ஆமா, அடே, நாங்கள் உங்கள் கூட்டத்தை கருவறுக்க வந்திருக்கோம். சந்தோஷம் சந்தோஷம். கருவறுக்க வந்த கருப்பன் கொண்டு விடாதே. அடே மானிட பூச்சிகளை, என் மூத்த அண்ணனாகிய ராவணேஸ்வரனிடம் சென்று உங்களை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருங்கள். ஓ, அழைத்துக் கொண்டு வா. கங்காதர சங்கர கங்காதர சங்கர சங்கர கங்காதர சங்கர மங்காத கையிலாய